ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வேயர் புகழ் வெள்ளி புத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 100 43 அன்புடனே அடியேனுக்கருள் செய்னியே. அஸ்மத் குருப்யோ நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 9வது நாள் இன்றைய நாள் பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளை மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். 4வது தோழியை எழுப்பும் விதமாக அமைய பெற்றிருக்கு. இந்த பாசுரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அனைவரும் ஆத்ம பந்துக்களாக இருப்பினும் ஷரீர பந்துன்னா ஒரு நெருக்கம்தான். அப்படி கொண்டாடுறதுல பாகவதோத்தமர்களுக்கு அலாதி ஆசையா. எப்படி கூரத்தாழ்வான் ராமானுஜருக்கு ஷரீர பந்துவா இல்லைன்னு ஏங்கினார் இல்லையா, அதே மாதிரி இங்க நம் கோதாநாச்சியார் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு ஷரீர பந்துவாக பாவித்து அதில் உரிமையோடு அதில் சந்தோஷத்தோடு அந்த தோழியை எழுப்புகிறாள். இப்படி பகவத் விஷயத்துல இருக்கிறவாள பந்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பேரானந்தம். அதை வெளிப்படுத்திய பாசுரம் தான் இது. இதுவரை பிள்ளாய், பெய் பெண்ணே, கோதுகளமுடைய பாவாய் அப்படின்லாம் சொல்லி எழுப்பினா இல்லையா, இந்த பெண்ணை மாமான் மகளே அப்படின்னு உரிமையோடும் ஆசையோடும் எழுப்புவதை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன சொல்றா, மாமாயன், வைகுந்தன், மாதவன் அப்படின்னு பெருமாளுக்கு பலதரப்பட்ட நாமங்கள், கோடான கோடி நாமங்கள். ஏன், கோடான கோடி திருக்கல்யாண குணங்கள் இருக்கிறவருக்கு கோடான கோடி நாமங்கள் இருக்கதானே செய்யும் கண்டிப்பா. இப்படி அவருடைய சகஸ்ர நாமங்களை நாம் நவின்று பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய விஷயம். இந்த பாசுரத்துல, அதாவது 9, 10, 11, 12, 15 இந்த பாசுரங்கள்ல விடிந்ததற்கான அடையாளங்கள் இருக்காது. ஏன் அப்படின்னா, ஏன் வரலைங்கிறத ஒரு விழிச்சொல்லோட அழைக்கிறா. அந்த தோழிய உரிமையோட கூப்பிடுறா இந்த இடத்துல. அதுவும் பிரகிருதி சம்பந்தத்தை விரும்பி மாமான் மகளே அப்படின்னு கூப்பிடுறா இல்லையா, அது குறிப்பா இந்த இடத்துல அனுபவிக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. இந்த பெண் ஆனவள் எப்பேற்பட்ட இடத்துல எப்படி தூங்கின்னு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத இப்ப அழகா நம்ம அனுபவிக்க போறோம். இவ எப்படி இருக்கான்னா, ஒரு அழகான மாடத்தில், தூமணி மாடத்து, மணிகள் பல பல பல, அதுவும் ஒவ்வொன்றும் ஜொலிக்கிறது, ரத்தினங்களும் அப்படியே மின்றது. இப்படி ஜொலித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான மாளிகை. அந்த மாளிகையில இருக்கக்கூடிய ஒரு பெண், தூபம் கமழ வாசனைகளோடு சூழ. ரொம்ப நாளா தூக்கம் வராதவாளுக்கு கூட இந்த துகிலணையில படுத்தா தூக்கம் வந்துடுமா. படுத்ததுதானா ஜம்முன்னு தூக்கம் வருமா. இல்ல படுக்கிறதுக்கு போகும்போதே அதுக்குள்ளேயே தூங்கிதான் கீழே படுப்பாளாம். அப்பேற்பட்ட ஒரு பெருமையா. அப்பேற்பட்ட அந்த துயிலணை மேல தான் மட்டும் கண் வளர்த்து கொண்டு அப்படியே அந்த கிருஷ்ணானுபவத்துல தான் மட்டும் அழகா அப்படியே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கா இந்த பொண்ணு. அப்போ பதிலையே காணும். மாமான் மகளே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா, கதவை திறன்னு. பதில் வரவே இல்லை. சரி மாமி, நீங்களாவது எழுப்ப கூடாதா? உங்க பொண்ணு என்ன ஊமையா, இல்ல செவிடா, இல்ல ஏன் அப்படியே ரொம்ப அப்படியே அசதியா படுத்து தூங்கின்னு இருக்காளே, என்ன வேலை பண்ணிட்டா அப்படி? இல்ல மந்திரம் போட்டாளா யாராவது? இல்ல யாராவது இவளை சிறைப்படுத்தி வச்சிருக்காளா? என்னாச்சு அப்படின்னு சொல்லி பல 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 கேள்விகள் அடிக்கின்றே போறாளாம். சரி, அப்போ எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே இவ்வளோ கேள்வி வந்திருக்கே. அப்போ உள்ள இருந்து குரல் வருது, எதுக்கு தற்றையில், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி உள்ள கேக்குறாளாம். மாமாயன், வைகுந்தன், மாதவன். இங்க பாருமா, மாமாயன், வைகுந்தன், மாதவன்கிறதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரியான சாதாரண நாமங்கள் கிடையாது. மாமாயன்கிறது பெருமாளினுடைய எளிமையை பறைசாற்றக்கூடிய நாமங்களா இருக்கு. வைகுந்தன் அவனுடைய மேன்மை, பரத்துவத்தை காமிக்கக்கூடிய நாமம். மாதவன் ஸ்ரீயப்பதித்துவம். இப்படி அவனுக்குன்னு இருக்கக்கூடிய, அவனை விவரிக்கக்கூடிய நாமங்கள் பல 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 நம்ம சேர்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். நவின்றேலோர் எம்பாவாய். பரத்வ சௌலபிய ஸ்ரீயப்பதித்துவங்களை எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க வேண்டாமா? அதற்கு அந்த நாமங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து கூடி இருந்து சொல்ல வேண்டாமா? அப்படின்னு சொன்னாலோ இல்லையோ,
இவளும் ஓடி வந்து இந்த குழுவில் இணைந்தாள் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்களா அமைய பெற்றிருக்கு. சரி, இதோட நம்ம என்ன ஸ்ரீமன் நாராயணியத்துல தசகத்துல என்ன அனுபவிக்க போறோம் அப்படின்னா, யசோதா பிராட்டி கிட்ட காமிச்ச விஸ்வரூப தரிசனம். அதாவது 46வது தசகத்தில் சின்ன குழந்தையா இருக்கக்கூடிய அந்த குட்டி கிருஷ்ணன் தன்னுடைய தாயிற்கு பரத்வம், சௌலபியம், ஸ்ரீயப்பதித்வம்னு இப்படி சகலத்தையும் தன்னுடைய தாய்க்கு காமிச்சு சந்தோஷப்பட்ட பெருமாள். இப்படி அனைத்தையும் வெளிப்படுத்தின ஒரு தருணம் என்ன அப்படின்னா அந்த விஸ்வரூப தரிசனம். இது 46வது தசகம் விஸ்வரூப பிரதர்ஷன வர்ணனம் அப்படின்னு நம்ம பட்டதிரையில் அனுபவிக்கிறார். இந்த இடத்துல ரொம்ப அதி ஆச்சரியமான குட்டி குட்டி ஸ்லோகங்கள், குட்டி கிருஷ்ணனுக்கு குட்டி குட்டி ஸ்லோகங்கள். ஆனா அவன் பண்ணின விஷயங்கள் எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள், அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள். அத சௌலபியத்தோடும் பரத்வத்தோடும் ஸ்ரீயப்பதித்துவத்தோடும் அனைத்தையும் வெளிப்படுத்தின ஒரு அதி ஆச்சரியமான விஸ்வரூப தரிசனமாக அமையப்பட்டிருக்கு. இப்போ இந்த தசகத்திலிருந்து ஸ்லோகங்களை அனுபவிக்கலாம். குருவாயூரப்பா, நீ உன்னுடைய விளையாட்டு லீலைகளை அனுதினமும் பண்ணிட்டு தான் இருந்த. பிறந்ததுல இருந்து நீ என்ன லீலைகள் என்னைக்கு குறைவு சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முதல் ஸ்லோகத்துல சொல்றார். ஐதேவ புரா கிலத்வயி ஸ்வயமுத்தானஷயே ஸ்தனந்தையே. உன்னுடைய லீலைகள் பண்ணிட்டே இருந்த. முன்னும் ஒரு நாள் நீ என்ன பண்ணியிருந்த, நீ மல்லாந்து படுத்துண்டு தாய்ப்பால் அருந்தின்னு இருந்த அம்மா கிட்ட. சரி, அம்மாக்கு கொஞ்சம் ஏதாவது காமிப்போமே, லீலைகளை காமிப்போமே அப்படின்னு என்ன பண்ண, வதனே விஸ்வமச்சஷ்ட வல்லவி, எப்படி வியபாவிருத்தே அப்படி கொட்டாவி விடுவது போல கொட்டாவி விட்டையா. பார்த்தா அதுல பிரபஞ்சத்தையே பார்த்தாலாம் யசோதா பிராட்டி. சரி, குழந்தை என்னமோ பாவம் அசதியில் ஏதோ கொட்டாவி விடுறதுன்னு வாய பார்த்தா அதுல பிரபஞ்சமே தெரிஞ்சுதான். ஐயோ, தனக்குதான் ஏதோ பிரம்மைன்னு அவ என்ன நினைச்சுட்டாலாம். அதற்கு அவ்வளவு முக்கியத்துவமே கொடுக்கலையா. கிருஷ்ணன் தன்னுடைய லீலைய அம்மாக்கு எப்படியாவது காமிக்கணும், புரிய வச்சே ஆகணும்னு ஆசைப்பட்டானா. இருமா, இது உனக்கு புரியலையாங்கிற மாதிரி 2வது ஸ்லோகத்துல ஸ்பஷ்டமா காமிக்க ஆசைப்பட்டானாம் பெருமாள். அதாவது அவனுடைய லீலைகளானது மறுபடியும் இந்த இடத்துல தொடங்குறது. அப்போ குருவாயூரப்பா, நீ என்ன பண்ணின, அந்த லீலையினுடைய அதே கண்டினியூஷன் தான். நீ என்ன பண்ணின, இது அம்மாவுக்கு பிரகடனம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார் பெருமாள். கிருஷ்ணன் முடிவு பண்ணிட்டான். அப்ப என்ன பண்ணானா, ஒரு நாளைக்கு நண்பர்களோடு விளையாடிட்டு இருந்த. அதாவது லீலா நிரத்தே ஜகத்பதே, அதாவது ஜகத்பத்தியாக இருக்கிறவன் லீலா நிறத்தைனா விளையாடின்னு இருக்கானா. குட்டி குழந்தையாட்டம் எல்லாரோடையும் சேர்ந்துட்டு அவளுக்கு சௌலபியத்தோட அவள் கூட என்னென்னலாம் விளையாட முடியுமோ அதெல்லாம் விளையாடின்னு இருக்கிறவன். இந்த லோகத்தையே தன்னுடைய குக்ஷிக்குள்ள வச்சுண்டு தன்னுடைய கட்டாட்சத்தால ரட்சிக்கக்கூடிய பெருமாள் அவளுக்கு சமமா உட்காந்து விளையாடின்னு இருக்கு. அப்போ பழங்கள்லாம் போய் யாரோ ஒரு வீட்டுல போய் பழங்கள்லாம் பறிச்சு அது நீங்க என்ன பண்ணேல், பங்கு போட்டுண்டேல் எல்லாரும் உங்க நண்பர்களோட. ஏன்னா ஒவ்வொருத்தர் மேல ஏறி பறிச்சிருக்கா. எல்லாத்தையும் பங்கு போடும்போது நீ என்ன பண்ணின தெரியுமா, பொல்லாத்தனம் என்ன பண்ணின தெரியுமா, நீ ஏமாத்தி உன்னுடைய பங்கை நிறைய எடுத்துட்ட. அதுல எடுத்துட்ட உடனே அவளுக்கு ரொம்ப கோபம் வந்து கொடுத்தான் உன் நண்பர்களுக்கு எல்லாருக்கும். அப்ப என்ன பண்ணாலாம், இரு உன்னை அம்மா கிட்ட சொல்றேன், இத சொல்ல மாட்டேன். ஏன்னா இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் இந்த பொல்லாத்தனத்தை பண்ணியிருக்கோம், இதை சொல்ல மாட்டேன். நீ மண் சாப்பிட்டதை போய் அம்மாட்ட சொல்றேன் இரு அப்படின்னு சொல்லி தவ மிருத் போஜன மூச்சுரர்பகாக, நீ அந்த மிருத்துன்னு சொல்லக்கூடிய மண்ணு, அந்த மண்ணை சாப்பிட்டதை போய் அம்மா கிட்ட சொல்றனா இல்லையா பாருன்னு போய் கடுமையா போய் எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்லிட்டாலாம். இத கேட்ட உடனே 3வது ஸ்லோகத்துல யசோதா பிராட்டி ஓடி வரலாம். குருவாயூரப்பா, ஒரு விஷயம் புரிய மாட்டேங்கிறது யசோதா பிராட்டிக்கு. க்ஷிதி தோயாதி சமஸ்த பக்ஷினக, பிரளய காலத்துல எல்லாத்தையும் சாப்பிட்டும் உன்னுடைய குக்ஷிக்கு ஒன்னும் ஆகல. இந்த மண்ணு உள்ள போய் உன்னை என்ன பண்ணிட போறது. பாவம் அவ அப்படியே துடிதுடிச்சு போய் பாவம் பயத்துல ஓடி வந்துட்டு இருக்கா. கோபம் கலந்த பயம் கலந்த ஒரு பாசத்தோடு ஓடி வந்துட்டு இருக்கா. அது தெரியலையே அவளுக்கு அப்படின்னு சொல்லி 3வது ஸ்லோகத்துல அனுபவிக்கிறார். 4வது ஸ்லோகத்துல யசோதா பிராட்டி கிட்ட வந்தாலாம், கோபமா வந்தாலாம். வந்து கிமுமிருத்ஸா பத வத்ஸ பக்ஷிதா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா, நீ மண்ணை சாப்பிட்டியா நீ அப்படின்னு, இன்னும் எதுக்கு வாயே திறக்க மாட்டேங்கிற, எவ்வளவு வாட்டி கேட்டுட்டு இருக்க, மீண்டும் மீண்டும் கேட்டுட்டே இருக்காளாம் கண்ணனை பார்த்து.
அதுக்கு என்ன பண்ணானா அவன், விததாம் துவம் பிரதி ஜக்னிஷே ஹசன், அப்படியே ஒரு புன் சிரிப்போட இல்லமான புன்னகையாலேயே தெரிவிச்சானா. வாயை திறந்து கூட ஒரு அக்ஷரம் பேசல. பேசாமையே அந்த சிரிப்பாலேயே, அம்மா என்னம்மா இதெல்லாம் போய் நம்பின்னு இருக்கியா, அவளும் ஏதோ சொல்றா நீ அதை நம்பிண்டு அதெல்லாம் வெறும் பொய் அப்படிங்கிற மாதிரி அந்த சிரிப்பாலேயே அவளுக்கு உணர்த்திட்டியான், அம்மாவுக்கு உணர்த்திட்டியான், எல்லாத்தையும் உணர்த்திட்டியான். அப்ப பார்த்தா அவ அம்மா என்ன பண்றா இப்போ, ஐயோ இவ பொய் சொல்றாளா, அப்போ இன்னும் கோவம் ஜாஸ்தி வந்துடுத்தான். ஐதே சகலேர் வினிஷ்சித்தே, அப்போ இவ சொல்றவா எல்லாரும் பொய்யா, வாயை திறந்து காட்டு அப்படின்னு சொல்லி உன்னுடைய திருவாயை காமிக்கிறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டு போட்டு அதட்டினாலாம் பாருங்கோ. அதற்கு என்ன பண்ணானா பெருமாள், விகசத் பத்மநிபம் வியதாரயக, அதற்கு உன்னுடைய மலர்ந்த தாமரை புஷ்பம் போன்ற உன்னுடைய திருவாயை திறந்து காமிச்ச பாரு. அடடடடடடடா, அதை பண்ணினா நான் பெருமாள் உடனே வாயை திறக்கிறையா இல்லைன்னு உடனே அப்படியே மெதுவா அப்படியே திறக்கிறதான் திருவாய். அப்போ மண்ணை எதிர்பார்த்து இவ வாயை தர வச்சு 2 ஒத்த கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து எதிர்பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா 6வது ஸ்லோகத்துல 14 லோகங்களையும் காமிச்சானாம் பெருமாள். மண்ணை எதிர்பார்த்தவளுக்கு இப்படியா, துளி மண்ணு கிடைக்கும்னு வாய பார்த்தா, அம்மாவை திருப்திப்படுத்த நீ பிரபஞ்சத்தையே காட்டினியே. புவனான்யப்யகிலான்ய தீத்ருஷக ஆக்கி புவனானி, அப்படி எல்லாத்தையும் 14 லோகங்களையும் காமிச்சு உங்க அம்மாவை சந்தோஷப்படுத்தினியே நீ. அவ அப்படியே ஆடி போயிட்டாளாம் யசோதா பிராட்டி. என்னென்னலாம் காமிச்ச தெரியுமா, உன் திருவாய்க்குள்ள காடுகள், கடல்கள், வானம், ரசாதலம், மனிதர்கள், அசுரர்கள், தேவர்கள் அப்படின்னு 7வது ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். குகச்சித் வனம், குவச்சித் மனுஜா, தனுஜா, ரசாதலம் இப்படின்னு துவதானனே எல்லாத்தையும் காமிச்சானா. எதை நீ மறைச்சு வச்ச, எதையும் மறைக்கலையாம், எல்லாத்தையும் திறந்து காமிச்சானா. அவனுடைய அண்டா குண்டம் 14 லோகங்களையும் காமிச்சானா பெருமாள். இது 7வதுல சொல்லி வர்ணிக்கிறார். 8வது ஸ்லோகத்துல இதோட நிறுத்தலையாம். அம்மாக்கு இந்த அண்டங்கள் 14 லோகங்களை காமிச்சதோட நிறுத்தலையாம். அதற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய கலசாம்புதி அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலையும், அதற்கும் மேல பரவைகுண்ட பதாதி வாசினம், பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல அமர்ந்த கோலத்துல பிராட்டி சமேதனாக எப்படி இருப்பானோ அனைத்தையும் காமிச்சு இதை ஆயர்பாடியில இருந்தபடியே சேவிக்கிறாளாம் யசோதா பிராட்டி. இப்படி பல வடிவங்களில் உன்னை உன் திருவாயில் பார்த்தாளே. அடடடடடா, என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு ஆச்சரியம் இல்லையா பெருமாள். அதாவது ஸ்ரீயப்பத்தித்துவம்னு அக்கலமா பிராட்டி சமேதனாக இருக்கக்கூடிய அந்த பரவைகுண்டா பதாதி வாசினமா பெருமாள் எல்லாத்தையும் காமிச்சானோ. இப்படி 9வது ஸ்லோகத்துல சொல்றார், இப்படி வாயுக்குள்ள வாயுக்குள்ள வாயுக்குள்ளன்னு பெருமாள் பல கிருஷ்ணன், பல அண்டங்கள் இப்படி எல்லை இல்லாம போயிட்டே இருக்கான். அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சு விடுத்தான். இது அப்படியே உன்னுடைய தாய்க்கு காமிச்சு நீ சந்தோஷப்பட்டியே அப்படின்னு சொல்லி 10வது ஸ்லோகத்துல கிருஷ்ணன் பார்த்தான். எளிமையை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் கிருஷ்ணாவதாரமே இல்லையா, அந்த சௌலபியத்தை பிரகடனப்படுத்தணுங்கிறது தான் பெருமாளுக்கு ஆசை. அதுக்கு என்ன பண்ணிட்டானா, பரத்துவத்தை மறைச்சு வச்சுட்டானா. யாருக்கிட்டையும் தான் என்ன முடியும் முடியாது, தான் யாரு அப்படிங்கிறதையே காமிச்சுக்காம மறைச்சு வச்சுட்டானா. இப்படி பெருமாள் சகலமும் அவனே, தேவாதி தேவனும் அவன்தான் அப்படின்னு சொல்லி, ஸ்ரீயப்பதியும் அவன்தான் சொல்லி, இப்படி தன்னுடைய தாய்க்கு அனைத்தையும் காமிச்சு சந்தோஷப்பட்ட ஒரு அற்புதமான தருணம் தான் விஸ்வரூப பிரதர்ஷன வர்ணனம். தன்னுடைய தாய்க்கு காமிச்சது. இப்படி மாமாயன் மாதவன் வைகுந்தனாக தன்னுடைய தாய்க்கு காமிச்ச தருணம் அது. ஆக இன்னைக்கு திருப்பாவையில நாம அனுபவிச்சது எப்படி மாமாயன் மாதவன் வைகுந்தன் இப்படி பல நாமங்களை உடைய அந்த பெருமாளினுடைய கண்ணனை நவீன்றேலோ ரெம்பாவாய் வான்னு சொல்லி அந்த தோழியை கூட்டிட்டு போனா, இங்க அதை பிரகடனப்படுத்துற மாதிரி என்ன ஒரு தருணம் அப்படின்னா, யசோதா பிராட்டிக்கு அந்த விஸ்வரூப தரிசனத்தை காமிச்ச தருணம். இதை நாம அனுபவித்தோம். நாளைக்கும் திருப்பாவையினுடைய 10வது பாசுரத்தோடு அழகான நாராயணிய தசகத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.